இது ஆயிரக்கணக்கான மணிக்கூறுகள் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேவன் பேசினாராமா. அப்படிப்பட்ட பேசின தேவன் இன்றைக்கு காலையிலே நான் டேப்லெட்டை எடுத்து விட்டு தேவன் இன்னும் என்னோடு ஒன்றுமே பேசவில்லையே இதுவரையும் என்ன தான் தேவன் அப்படின்ட்டு பேசுகிறார் என்று நான் தேடி இருந்தேன். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை, எனக்கு வேண்டியதான என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள், என்னுடைய உற்றார் உறவினர்கள், நான் என்னுடைய அப்பா கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து எங்களை எல்லாம் ரட்சிப்புக்கு பாதையில் நடத்தினார். டெய்லி எங்களை கூப்பிட்டு குடும்ப ஜெபம் நடத்துவார். எங்கள் அப்பா சொல்லுகிறதான காரியம் நீ பின்மாற்றம் அடைந்து போகினது தான் உன்னுடைய தோல்விகளுக்கெல்லாம் பெருங்காரணம் என்று சொல்லுவார். இன்றைக்கு நான் கடன் நான் வைக்கிறதில்லை. எங்கள் அப்பா கடன் வாங்கி என்னை படிப்பித்ததே எனக்கு ஞாபகம் வருது. டீ கடையில் போய் 12 ரூபாய் கொடுத்து ஒரு டீ குடிக்க வசதி இல்லையே என்று, அதுக்குள்ள திராணி இல்லையே என்று நான் எங்கள் அப்பா படிப்பித்ததுக்கு அப்புறமும் திராணி இல்லையே என்று யோசித்து வரும்போது, நான் இந்த போட்காஸ்ட்டை ஒரு மக்களுக்கு என்னதான் நம்ம இது பெரிய விலை மதிப்புள்ள ஒரு பொருளை நம்ம கொடுக்குறோம். ஏன்னா காலையில் இந்த கர்த்தர் என்னை கூப்பிடலை, நீ ஊழியத்துக்கு கடந்து போ, நான் உன்னை அனுப்புவேன், உனக்கு டீக்கு காசு கொடுக்கறது கூட உனக்கு திராணி இல்லை, உன்னை நான் ஊழியத்துக்கு நான் அழைக்கலை அப்படின்னு அவர் சொல்வாரோ சொல்லலையோ அதையெல்லாம் குறித்து நாம் சர்ச்சை செல்வதோடு, எங்கள் அப்பா கிறிஸ்துவுக்குள் சொன்ன காரியம் என்னவென்றால், பின்மாற்றம், நீ பின்மாறி போனது தான் காரணம் என்பதை குறித்து நான் வேதத்தின் அடிப்படையில் எரேமியா 3:12 எவ்வளவு தெளிவாக பேசுது என்றால், 3:12 நம்ம படிக்கிறது என்னவென்றால், கூடுதலும் இதை இந்த போட்காஸ்ட் என்னுடைய உறவினர்கள் அதிகமாக இதை கேட்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் இதை தமிழில் போடுகிறேன். அதாவது, நான் கிருபை உள்ள, லேட்டர் பாட்டாக நான் படிக்கிறேன். 3:12 நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்னென்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். நான் கிருபை உள்ள தேவன் என்று சொல்லுகிறார், நான் என்றென்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். கர்த்தர் பெருசாக இப்படி திடீர்னு நான் உன் சீட்டை கழிச்சிட்டேன், உனக்கு அட்மிஷனை கழிச்சிட்டேன், உனக்கு அல்வா கிண்டிட்டேன், பெரிய பெரிய இது. ஏனென்றால் அவர் சொல்கிற நீ ஊழியத்துக்கு போ, 12 ரூபா கொடுத்து காசு கொடுத்து டீ குடிக்க உனக்கு வழி இல்லைனாலும் நீ ஊழியத்துக்கு போ அப்படின்னு அவர் சொல்ல வருகிறார் என்பதை நான் தடுக்க, நான் எனக்கு கொடுக்க முடிந்த ஒரு செய்தியை இந்த நேரத்தில் வைக்கிறது ஆசைப்படுகிறேன். அது கர்த்தர் கிருபை உள்ளவர் என்று எரேமியா 3:12 நம்ம படிக்கிறோம். அவர் எப்போவுமே கோபம் வைக்க மாட்டாராம். ஆனால் நான் கொடுக்க போகிற ஃப்ரீ வசனம் என்னவென்றால், இந்த டோர் எப்போவுமே இட் இஸ் ஓப்பன். அதாவது, நான் என்னுடைய கண்கள் நிறைந்து நான் நல்லா போகிறேன். அதாவது, எரேமியா 30:17 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் 25
இப்பொழுது 25 வருடங்களுக்கு நான் மருத்துவராக பணியாற்றி பல இடங்களிலே மருத்துவராக பணியாற்றிய டாக்டர் பேசுகிறது. இந்த வசனம்தான் கர்த்தர் எனக்கு இப்போ பேசினார். அதாவது, அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவர் என்று பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை கர்த்தர் எனக்கு சொல்கிறாருன்னு நான் சொல்கிறத விட, நான் இது ஓப்பன் டோர். இது உங்களுக்கு இன்றைக்கு கவலைப்பட்டு நிறைய பேர் கவலைப்பட்டு நான் அழுகிறதுக்கு முன்னதாக என்னை மாதிரி இப்படி யோசிக்கிறதுக்கு நிறைய பேர் நான் சொன்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னதுக்கு நிறைய பேர் யோசிக்கிற தொடங்கும் காலம் வரும்போது இப்படி அவர்களுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும்? இந்த உலகத்தில் சினிமா கதை கொடுக்குது, அப்புறம் பட்டிமன்றம் வீட்டு ப்ராப்ளங்களை கொடுக்குது. அரசியல் அரசியல் வெள்ளம் மிரச்சலாய் நின்று முட்டி நிற்குது ஒரு கதையை, அதை கொடுக்குது. அப்புறம் எல்லாத்துலேயுமே மக்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படியே டிபேட் பண்ணிட்டு இப்படி ஒவ்வொரு கதையும் அவங்க கேட்கிறத காதிலே கேட்டிருக்க மாட்டாங்க. காதில் கேட்கிறது வேதத்தில் பைபிள்லேயும் நம்ம சபையிலையும் வருகிற செய்தியை கேட்காமல் சாத்தானுடைய கோவில், சாத்தானுடைய கட்டப்போகிற சாத்தானுடைய இன்ஃபர்மேஷன், அதை நம்ம எப்படி கேட்டு அதிலே நம்ம விழுந்து இப்படி இருக்குமோ, இப்படி இருப்பானோ, அதாவது அந்த லூசிஃபர் இவ்வளோ அழகாக இருப்பானா, இவ்வளோ செய்தி நமக்கு அவன் தருகிறானே, அப்போது இப்படி பல இதுலேயும் அப்படிப்பட்ட ஒரு இதில் சிக்கலை மாற்றாமல் இருப்பதற்காக நீங்கள் எவ்வளவு கவலைப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஒரு வசனம் உங்களுக்கு பலருக்கு ஆறுதல் தரும் என்று சொல்லி கூறி, மற்றும் சங்கீதம் ஆதியாகமம் 8:21-22, அதாவது சிறு வயது தொடங்கி மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் சிறு வயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. அந்த கோவிட் அவுட் பிரேக் இப்போ டாக்டர்ஸ் பாயிண்டில் நான் இவருக்கும் கூட ரீட்ரைட் பண்ணி அதை சொல்லுறதுக்கு ஹாப்பியாக இருக்கிறேன். பூமியில் உள்ள நாள் அளவும் விதையும் அறுப்பும் சீதளவும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஓய்வதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இது கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் 6ஆம் அதிகாரத்தில் இந்த கதையை விடுவோம். அவரும் கவலைப்பட்டார். ஸோ இப்போ அவர் உள்ளத்தில் சொன்னார் என்று நாம் அறிகிறோம் என்று கூறி இந்த செய்தியை வைத்து we will be praying for the world. we will be நம்ம தொடர்ந்து இந்தியாவுக்காக ப்ரேயர் பண்ணுவோம், வாலிபர்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணுவோம், பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களும் ப்ரேயர் பண்ணுவோம். நிறைய காரியங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் திடீரென்று நான் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார் என்று சொல்வதை விட, என்னுடைய அப்பா கர்த்தர் என்னை காலையிலே தேடி இந்த செய்தியை கொடுப்பதற்காக கர்த்தர் என்னை ஒன்று கூட ஞாபகப்படுத்தினார். ஏனென்றால் நான் திடீரென்று இன்னும் ஒருவரை நம்ம கரெக்ட் பண்ண போனோம்னு சொன்னால் 12 ரூபாவுக்கு டீ கொடுத்து நமக்கு குடிக்க முடியாமல் இருக்கிற ஒரு டாக்டரை இன்னொரு ஆளை இன்னொரு ஆளை கரெக்ட் பண்ணி நம்ம ஊழியத்துக்கு அவர் எப்படி நம்ம இன்னொரு ஆளை எப்படிடா கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடாது. அதாவது எரேமியா 30:11 யாக்கோபை பார்த்து தேவன் சொல்லுகிறார். அதாவது அது தண்டியாமல் விடமாட்டேன் அப்படின்னு இன்னொரு வசனத்துலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது.
அதுக்கு நான் வரவில்லை. பட்டு என்னுடைய என்னுடைய கருத்தை இதில் போட்காஸ்ட் மூலம் கூறி சுருக்கி இந்த 30-17 வசனத்தை பூரண ஆரோக்கியம் யாவருக்கும் உண்டாகட்டும் என்று கூறி, மே காட் bless you, a merciful God. Amen. இது ஆயிரக்கணக்கான மணிக்கூறுகள் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேவன் பேசினாராமா. அப்படிப்பட்ட பேசின தேவன் இன்றைக்கு காலையிலே நான் டேப்லெட்டை எடுத்து விட்டு, தேவன் இன்னும் என்னோடு ஒன்றுமே பேசவில்லையே இதுவரையும் என்ன தான் தேவன் அடியன்ட்டே பேசுகிறார் என்று நான் தேடி இருந்தேன். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளிலே நிறைவடைவேன். எனக்கு என்ன சிம்பிள், இன்றைக்கு நாளைக்கு மறுநாளைக்கு நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசி மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீ போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். இவளுக்கும் இந்த பெரும்பாடோ என்று புது டாபிக்குகளை கதைகளையும் போடுவதற்கு என்னால் முடியவில்லை.